இவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி மார்கழி மாதம் ஆரம்பமாகுதுங்க. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆசை வார்த்தை இல்லாத உண்மை நிலை இதுதாங்க. இந்த வகையில இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதங்கள்ல 12 இருந்தாலும் கூட மார்கழி மாதத்திற்கென்று ஒரு தனி பெருமையும் ஈடு இணையற்ற சிறப்புகளும் உண்டு. இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்றும் அழைப்பார்கள். இந்த மார்கழி மாதத்தில் மானிட பிறவி எடுத்துள்ள அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்து வீட்டிலோ அல்லது அருகிலுள்ள நதியிலோ குளத்திலோ நீராடி மன தூய்மையுடன் இறைவனை பூஜிப்பது மகத்தான புண்ணிய பலனை அளிக்கும். குடும்பத்தில் வறுமை விலகும், ஆயுள் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும், ஒற்றுமை அதிகரிக்கும், அறிந்தோ அறியாமலோ செய்துள்ள பாவங்கள் விலகும் என பெரியோர்கள் அருளியுள்ளார்கள். சென்ற காலத்தில் அதிகாலையிலேயே எழுந்திருத்து நீராடி வீதிகளில் இறைவனின் திருநாமங்களை பாடி பஜனை செய்து கொண்டு வலம் வருவது தமிழ்நாட்டில் பிரசித்தமாக இருந்து வந்துள்ளது. அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தின் தெய்வீக சக்தியை உலகிற்கு உணர்த்துவதற்காகவே பகவான் தனது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தின் போது பகவத்கீதையில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அருளினார். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் இத்தருணத்தில் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பது வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் என்பது தெளிவாக அறிவுறுத்துதுங்க. கடைசி நேரத்தில் நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. சுக்கிரன் அனுகூலமாக இருப்பதால் முயற்சிக்கும் இடத்தில் அவ்வப்போது உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சப்தம அதாவது 7ஆம் மற்றும் 8ஆம் ஸ்தானங்களுக்கு சூரிய பகவான் வலம் வருவதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடுங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. எளிய மருத்துவ சிகிச்சையினால் உபாதைகள் தீருங்க. அதே போல் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால மனதில் நிம்மதி குறைவு ஏற்படக்கூடுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பது என்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வரும்போது எளிதில் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. இந்த மாதத்தில் வெளியூர் பயணங்களின் போது விழிப்புடன் இருப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் எடுத்துக்காட்டுது. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் பலம் வாய்ந்த ராகு இருப்பதால் பணிச்சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும். மேலதிகாரிகளுடைய கண்டிப்பு கவலையை அளிக்குங்க. அதே போல சக ஊழியர்களினாலும் மறைமுக பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதியை பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது மாதிரியான நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்களை போட்டு மனதில் குழப்பிக் கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லதுங்க. விற்பனை அதிகாரிகளுடைய வெளியூர் பயணங்கள் ஏமாற்றத்தை அளிக்குங்க. வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மிதுன ராசி அன்பர்கள் தங்களுடைய பணிகள்ல அதிக கவனத்துடன் இருப்பது மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்கள் இடைத்தரகர்களுடன் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியங்க. ஏமாற்றுவதற்கு வாய்ப்புகள் உள்ளத கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் அதாவது டிசம்பர் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள பெரும்பான்மையான கிரகங்கள் ஆதரவாக இல்லைங்க. நியாயமற்ற போட்டிகள் கடுமையாக இருக்குங்க. சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. அதே போல இந்த மார்கழி மாதத்தினுடைய 2வது வாரத்திற்கு பிறகு கடுமையான நிதி பற்றாக்குறையை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. புதிய முதலீடுகளையும் விற்பனை
அத்தனை திட்டங்களையும் ஒத்தி போடுவது மிக மிக நல்லது. அதே போல ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பணம் தாமதப்படும். முன்பணமின்றி சரக்குகளை அனுபவிப்பதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின்படி சுக்கிரன் ஒருவரை உங்களுக்கு துணை நிற்கிறார். இந்த மார்கழி மாதத்துல மற்ற கிரகங்களினால் எந்தவித அனுகூலத்தையும் இந்த மாதத்தில் உங்களால் எதிர்பார்ப்பதில் பயனில்லைங்க. புதிய வாய்ப்புகள் தாமதமாக தாங்க கிடைக்கும். வருமானம் குறையுங்க. கூடுமான வரையில் கூடிய விரைவில் இருப்பதை கொண்டு சமாளிப்பது நல்லதுங்க. ஏன்னா தற்போதுள்ள கிரக நிலைகளின்படி வாங்கும் கடன் வளரும் எனவும் அடைப்பது மிக சிரமமாக இருக்கும் எனவும் கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் இந்த கடன் வாங்கக்கூடிய விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்காமல் இருப்பதே நல்லது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஓரளவு உங்களுக்கு துணை நிற்பதால் கட்சியில் ஆதரவு நீடிக்குதுங்க. இருப்பினும் சிறு வழக்குகள்ல அகப்பட்டு மன நிம்மதியை இழக்க வேண்டிய நிலை இருக்கு. அதனால் மேல்மட்ட தலைவர்களுடன் உங்களை கண்டு கொள்ள மாட்டார்கள். அஜாக்கிரதை பேச்சினால் சிறு வழக்குகள்ல சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எங்கு சென்று எது பேசினாலும் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியங்க. இல்லைன்னா கூடுமான வரைக்கும் அமைதி காப்பது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையுடன் தொடர்புள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. மிகவும் சிறப்புப்பட்டு படித்தால்தான் கல்வி முன்னேற்றத்தை உங்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியுங்க. பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் விலகி இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அவர்களுடைய சொந்த பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்க்க வேண்டுங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல அகப்பட்டு கொள்ளும் நிலை உருவாக கொடுங்க. அத்தகைய தருணங்கள்ல தான் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் போது அவற்றை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் மிதுன ராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூமிக்காரகரான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் விவசாய பணிகள்ல கால்நடைகளுடைய பராமரிப்பிலும் பணம் விரயமாகுங்க. அதே போல் இத்தருணங்கள்ல சந்தை நிலவரமும் அவ்வளவு சாதகமாக இல்லாதது மன வருத்தத்தை ஏற்படுத்துங்க. நியாயமற்ற போட்டிகள் உங்களுடைய சரக்குகளுடைய விற்பனையை பாதிக்கும். உழைப்பிற்கேற்ற விளைச்சல் கிடைப்பது ஏமாற்றத்தை அளிக்குங்க. இது மாதிரியான நேரங்கள் மிதுன ராசியை சேர்ந்த அனைவருக்குமே லாபம் பாதி நஷ்டம் பாதி என்ற நிலையில தாங்க இருக்கும். அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு ஓரளவு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாருங்க. மற்ற கிரகங்களினால் அதிக நன்மைகளை எதிர்பார்ப்பதில் பயன் கிடையாது. சூரியன் மற்றும் சனி குரு ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரத்தினால உடலில் அசதியும் உள்ளத்தில் சோர்வும் ஏற்படுங்க. சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் எதிர்காலத்தை பற்றி கவலை மனதை அரிக்குங்க. குடும்ப பிரச்சனைகளும் நிம்மதியை பாதிக்கும். திருமண வயதுள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் இருக்குது. இருந்தாலும் விரயத்தில் குரு பகவான் இருப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் ஒரு சர்க்கம் சுந்தரகாண்டம் படித்து வருவது கைமேல் பலன் அளிக்குங்க. சுந்தரகாண்டத்திற்கு அனைத்து கிரக தோஷ நிவாரணி என பெருமை உண்டு. அதனால் அதிக கவனம் நல்லது.